பயங்கரமான ஒரு டிவிடி பாருங்க. இன்னைக்கு ஹாலிடே. இதுல எந்த படத்தை பாக்குறது, எந்த படம் நல்லா இருக்கும் ஒன்னும் புரியலையே. இது ஸ்பை மிச்சானோட அற்புதமான ஆக்ஷன் சினிமா மிச்சான் இம்பாசிபிள். இந்த படம் கல்யாணம் ஆன ஆண்களுடைய பிரச்சனைய பத்தி பேசுது. அப்பா, நான் ஆக்ஷன் காமெடி பார்க்கணும். இதுல அமகுரி மேன் பயங்கரமா சண்டை போடுவான், பார்க்க நல்லா இருக்கும். ஆனா எனக்கு அந்த படம்லாம் பிடிக்காது. எனக்கு மிச்சின் படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு வந்தா அப்படியா? சரி, எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். ஏய், நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு இன்னைக்கு எந்த வேலையுமே இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் போர் அடிச்சா எங்க வீட்டுக்கு வருவீங்களா? அப்படியே நீங்க படம் ஏதாவது பார்க்கணும்னா போய் உங்க வீட்லயே பாருங்க. போங்க. நீங்க இப்படி நடந்துப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப கெட்ட அங்கிள். கிளம்புங்க கிளம்புங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெரியலையே. இந்த மலையில இருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். என்ன சொன்ன? அதுக்குள்ள படமே பார்க்க ஆரம்பிச்சுட்டா. நோஹாரா சார் இப்படியே நடந்து பாரு. கொஞ்சம் கூட இங்கதான் தெரியாதவரா இருக்காரு. அதானே வீட்டுக்கு வந்தவங்க இப்படி வெளியில போன்னு சொல்றாரு. ஆமா, என்ன கடை இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. பார்க்க பயங்கரமா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? ரொம்ப இருட்டா இருக்கே. இவங்க மின்சாரத்தை மிச்சப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையில இன்வேடர் சீரிஸ் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஆமா ஆமா, எல்லாமே இன்வேடர் சீரியஸ் தான். உங்களை நான் வரவேற்கிறேன். இன்வேடர் சீரியஸ் ரொம்ப அற்புதமான சீரியஸ். அது உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு அற்புதமான சீரியஸ போட்டு காட்டுறேன். அது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்குன்றதுனால அது உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே கொடுக்கறேன். என்னது? ஃப்ரீயாவா? அப்படின்னா எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. மிச்சி, சீக்கிரமா இங்க வா. வர இரு. தாமதமானதுக்கு மன்னிச்சிரு. இப்ப படத்தை போடுறேன். இது என்ன மாதிரி படம்னு தெரியலையே, ஆர்வமா இருக்கு. எனக்கு வந்தா அப்பா, எனக்கு இந்த டிவிடிய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. மறுபடியுமா? நீ நேத்து தானே பார்த்த. மறுபடியும் அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுதுப்பா. முடியாது. இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச படத்தை தான் பார்க்க போறேன். ஆனா இந்த ரெண்டுல எந்த படத்தை பார்க்கறதுன்னு தான் ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இதோ இந்த படத்தை பாருங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், நீங்க ரெண்டு பேரும் அனுமதி இல்லாம எப்படி உள்ள வந்தீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆனா படத்தை மறக்காம பாருங்க. பார்த்துட்டு எங்ககிட்டே கொடுத்துருங்க. என்ன இது இன்வேடர்னு போட்டிருக்கு? இப்படி எல்லாம் ஒரு படம் வந்திருக்கான்னு? அவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? அவங்க என்னைக்கு ஒழுங்கா இருந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, நான் ரெண்டல் லைஃப் பார்க்க போறேன். படம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏய், வாடகைக்கு தானே குடியிருக்க. என்னமோ உன் சொந்த வீடு மாதிரி நடந்துக்கிற. வாடகை கொடுக்க மாட்டேங்கிற. குடுக்கறேன். எனக்கு அழையா வருது. ஏம்பா ஹாரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படம் பார்த்தது போதும், ஹீமா வரைய பாத்துக்கோங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. வந்துட்டேன். ஓ ஆண்டி, நீங்களா? வாங்க வாங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்துட்டு என் கிட்ட கொடு. ஆனா இந்த படம் பாக்குற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, பாரு. என்ன இவங்க வந்துருச்சு விட்ட கோழி மாதிரி இருக்காங்க? ஷிட்சன், மசாவு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. ஹலோ, வணக்கம்ப்பா மசாவ். எதுக்குப்பா கால் பண்ண? இந்த படத்தை நீ தவறாம பாரு. கசமன்யனிக்குள்ள இதை பார்த்துட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹே, இதே மாதிரி ஏற்கனவே எங்க வீட்ல ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த படத்தை பார்த்துட்டியா? இல்லையே. ஒழுங்கா எடுத்துட்டு போய் இந்த படத்தை நீ பாக்குற. எனக்கு வேண்டாப்பா. என்ன இது? இதே படத்தை ஆண்டியும் உங்ககிட்ட கொடுத்தாங்களா? கண்டிப்பா பாருங்கன்னு சொன்னாங்க. பாக்கலாமா? என்னது நம்ம முகம் இதுல தெரியுது?
நான் போயிட்டு வரேம்மா. ஷின்சான், இந்த படத்தை உடனே பாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தையா நான் பார்க்க மாட்டேன். என்னால பார்க்க முடியாது. நில்லு. இந்த படத்தை நீ இப்ப பார்த்தே தீரணும். அம்மா அப்பா சொல்றத கேளு ஷின்சான், படத்தை உடனே பாரு. ஷின்சான், எங்களை காப்பாத்து. அம்மா அப்பா டிவிக்குள்ள எப்படி போனீங்க சொல்லுங்க. தெரியலையே. இந்த படத்தை பார்த்தேன்னா நீயும் இந்த டிவி உலகத்துக்குள்ள போயிடலாம். நீங்க வேற உண்மையான அப்பா அம்மா நம்பலாமா? ரீவைண்ட் பட்டனை பிரஸ் பண்ணதுனால நாங்க வெளியே வந்துட்டோமா? சரி, இப்போ ஃபார்வர்ட் பட்டனை பிரஸ் பண்ணுவோமா? போதும் இப்பதானே நாங்க வெளியே வந்திருக்கோம். இந்த பிரச்சனையில தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் போய் காப்பாத்தல ஹரி. நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? வாங்க மசாவையும் என் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்தலாம். அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண நான் விட நீ மாட்டேன். யாரு? என்ன இவ்வளவு காமெடியா இருக்க? நான் தான் தேவ். எனக்கு இன்னொரு பேரை இருக்கு. டிவிடி உலகத்தின் ராஜா. என்ன நீ உளறிட்டு இருக்க? என்ன பையன், எனக்கே புரியலையே. நான் டிவிடி உலகத்துல இருந்து உங்களை எல்லாம் எங்க உலகத்துக்கு கூட்டிட்டு போக வந்துருக்கேன். இப்ப புரிஞ்சுதா? நீங்க ப்ளூரே உலகத்துல இருந்து வரலையா? டிவிடி உலகம் சொல்றேன்ல. இங்க உள்ள மனிதர்களை எங்க உலகத்துக்கு அனுப்பிட்டு நான் உருவாக்குன அதே மனிதர்களை இந்த உலகத்துல வாழ விடுவேன். அப்பதான் இந்த உலகத்தை என்னால ஆள முடியும்ல. என்ன இது உங்களுக்கு கண்ணுக்கு பதிலா வேற ஏதோ பளபளன்னு இருக்கு? வேணாம் ஐயோ, கை வைக்காத. அச்சச்சோ, எனக்கு கண்ணு சரியா தெரியாம போயிடும். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இதுதான் அவனோட வீக் பாயிண்ட். உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. நல்லா கிறுக்கி விடுறேன். நிறுத்துங்க. எல்லாம் என் கதையை நான் சொல்லி முடிக்கல. கடைசியா சொல்ற கேட்டுக்கங்க. டிவிடிய சூடான இடத்துல வைக்காதீங்க. அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான்ல. இதெல்லாம் நம்பவே முடியல. அடுத்த தடவை ப்ளூரே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நாம நம்ம உலகத்தை காப்பாத்திட்டோம். அதனால நான் இன்னைக்கு இந்த படத்தை பார்க்க போறேன். நாங்களும் இந்த படத்தை பார்க்க போறோம். மறுபடியும் நீங்களா? எப்படிப்பா அடிக்கடி வந்து தொல்லப்படுறீங்க? மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா? ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.